ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டைப்பர்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பைத்தான் லைப்ரரி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பைத்தான் லைப்ரரி யார் க்ரியேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டியாங்க்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். ஸோ இவர் தான் வந்துட்டு பைத்தானில் வந்துட்டு இந்த ஃபேமஸான ஒரு ஃபாஸ்ட் ஏபிஐன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஃபாஸ்ட் ஏபிஐ ஃப்ரேம் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்டர்னேட்டிவ் டு இந்த ஃப்ளாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு என்ன பண்ணலாம்னா ஈஸியாக கோடுன்னு டெவலப் பண்ணிடலாம். ஏபிஐ டெவலப்மெண்ட்டுக்காண்டி யூஸ் பண்ணுறது ஃபாஸ்ட் ஏபிஐ. பட் நம்ம வந்துட்டு அவர் க்ரியேட் பண்ண டைப்பர்னு சொல்லிட்டு ஒரு இதை பற்றி தான் லைப்ரரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டைப்பர் லைப்ரரி எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு சிஎல்ஐ ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். மோஸ்ட் ஆஃப் த இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு லினக்ஸில் வந்துட்டு இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது ப்ரீவியஸாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷெல் ஸ்கிரிப்ட் தான் ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .sh சொல்லிட்டு முடியும். இப்போ வந்துட்டு ஃப்யூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக வர பார்த்தீங்கன்னா பைத்தானில் வந்துட்டு எல்லாருமே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பைத்தானில் எழுதுறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் ஈஸியாக கோடு மெயின்டைன் பண்ண முடியும். நிறைய பேருக்கு பைத்தான் தெரியும். ஸோ ஃப்யூச்சர் டெவலப்பர் கிடைப்பாங்க. அதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி போகிறதுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு ஈஸி பார்த்தீங்கன்னா டைப் பண்ண பைத்தானில் இது பண்ணும்போது. ஸோ டெவலப்மெண்ட் டைமும் ரொம்ப கம்மியாக தேவைப்படும். ஒரு கம்மி டயத்துலேயே வந்துட்டு நம்ம குயிக்காக வந்துட்டு ஒரு சிஎல்ஐ அப்ளிகேஷனே வந்துட்டு முடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பைத்தானில் உள்ள பெனிஃபிட்டு. ஸோ பைத்தானில் உள்ள அந்த இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி இந்த டைப்பர் லைப்ரரி வந்துட்டு நமக்கு தருது. ஸோ இதனால் என்ன பண்ணலாம்னா, நம்ம இன்னும் ரொம்ப குயிக்காக பைத்தானில் நம்ம ஆல்ரெடி குயிக்காக தான் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் வந்துட்டு நம்மளால் குயிக்காக வந்துட்டு இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி வந்துட்டு நம்மளால் வந்துட்டு சிஎல்ஐ அப்ளிகேஷன்ஸை வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த வெப் பேஜு. ஓகே, ஸோ இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் 3.6க்கு மேலே தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இன்டிடியூட் டு ரைட். ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடிட்டர்லேயும் வந்துட்டு உங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸி டு யூஸ்னால் ஏன்னா பைத்தானில் கோட் பண்ணுறது மற்ற எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை காட்டிலும் பெட்டர்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் வந்துட்டு பைத்தான் நான் யூஸ் பண்ண கோடிங் லாங்குவேஜ்லேயே ரொம்ப ஈஸியான கோடிங் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா பைத்தான் தான். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட டயத்துலேயே வந்துட்டு உங்களால் வந்துட்டு க்ரியேட் பண்ணிட முடியும். இன்னொன்று வந்துட்டு இதோட டாக்குமெண்டேஷனும் ரொம்ப ஸ்மால் டாக்குமெண்டேஷன் தான். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்டையராக நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இந்த லைப்ரரியோட டாக்குமெண்டேஷன் கம்மி தான். ஸோ மற்றபடி நீங்கள் பைத்தானில் நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ இந்த சிஎல்ஐ அப்ளிகேஷனுக்குள்ளே அதை நீங்கள் பைத்தான் வந்துட்டு பேசிக் தெரிஞ்சிருந்துச்சுனாலே நீங்கள் மற்றபடி எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பைத்தான் பேசிக்ஸ் வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம இந்த லைப்ரரியை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு பைப்பையில் போய் பார்த்தீங்கன்னா இதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0.0.12. ஓகேங்களா? இது லாஸ்ட்டாக 2021 ஜூன் 30 வந்துட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 8 மாதம் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கலாமா? ஆனால் வந்துட்டு இன்னும் வந்துட்டு இதோட கிட்டப் பேஜும் வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு என்னென்னா ஒவ்வொரு டைமும் டெவலப் பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு லாஸ்ட் ரிலீஸ் பார்த்திங்கன்னா 0.4.0 அதுவும் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 2021 ரிலீஸ் ஆகிருக்கு. ஆகஸ்ட்டு கிட்டத்தட்ட செப்டம்பர்னு வச்சுக்கலாம்னு. ஸோ ஆகஸ்ட் லாஸ்ட்டு. இது வந்துட்டு கோடில் போய் பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்துட்டு ஒர்க்கு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் அப்டேட் 4 days ago வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க இந்த கோடில் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. கோடில் அப்டேட் பண்ணியிருக்காங்கிறத இந்த கிட்ஹப்லேயும் இந்த டாக்ஸ் அந்த இதுலேயும் வந்துட்டு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கிரிப்ட்லேயும் பண்ணியிருக்காங்க 4 days ago. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த லைப்ரரி வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஆக்டிவாக தான் இருக்குது. இன்னும் டெவலப் பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னும் ஃப்யூச்சர்ஸில் வந்துட்டு அப்டேட் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் நம்பி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு டைப்பரை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கோட் பண்ண வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? பிப் இன்ஸ்டால் டைப்பர். ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பிப் இன்ஸ்டால் டைப்பர். நான் ஆல்ரெடி வந்து டைப்பரை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதனால் வந்துட்டு
சாட்டிஸ்ஃபைடுன்னு வந்துருக்கு. அப்படி இல்லைனா உங்களுக்கு நியூவாக இன்ஸ்டால் ஆகும். ஓகேங்களா. இந்த பிப் ஃபைல் லாக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய பைத்தான் என்விரான்மெண்ட்டுக்கான இது. ஸோ அது வந்துட்டு இந்த பேக்கேஜை வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதுக்கான இது ஒரு நியூ டைரக்டரி தான். நான் இப்போ வந்துட்டு புதுசாக ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், main.py அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இப்போ நம்ம டைப்பரோட நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டைப்பரை வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் டைப்பர். ஓகேங்களா. தென் வந்துட்டு ஸோ டைப்பரை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் கமெண்ட் மட்டும் ஒன்று போட்டிருக்கேன், பிரிண்ட் ஃபங்க்ஷன் ஒன்று போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த பைத்தான் ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். பைத்தான் main.py. ஓகேங்களா. main.py இதுனா வெல்கம் டு techvill நாலேஜ் ஷேரிங். ஓகே. ஸோ இந்த டைப்பரை நம்ம இம்போர்ட் பண்ணலனாலும் ஸோ சேம் அவுட்புட் தான் வரப்போகுது, ஏன்னா இது ஜஸ்ட் பிரிண்டிங் கமெண்ட் தான். ஸோ எங்கே டைப்பர் வந்துட்டு ஒர்க் ஆக போகுதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஓகே. ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ஃபர்ஸ்ட். ஓகே, நான் ஃபஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே வந்துட்டு இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு போட்டுட்டேன். திரும்ப வந்துட்டு இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே. ஸோ பிரிண்ட் கமெண்ட் வரல, ஏன்னா நான் வந்துட்டு இதை ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் ஏதாச்சும் ஒரு வழியில் நம்ம வந்துட்டு கால் பண்ணணும். ஸோ நம்ம எந்த வழியிலையும் வந்துட்டு கால் பண்ணல, அதனால் இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா திரும்ப வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனோட நேம். ஓகே. ஸோ ஃபங்க்ஷனோட நேம் மட்டும் கொடுத்தா போதும், பராந்தசிஸ் கொடுத்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணுங்கிறதில்ல. அந்த டைப்பரில் உள்ள இந்த ரன் கமாண்டு மற்ற ஒர்க் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ வெல்கம் டு techvill நாலேஜ் ஷேரிங். ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிருச்சு. ஸோ இந்த பிரிண்ட் கமாண்ட் வந்துட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு நமக்கு இதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணி காமிச்சிருச்சு. ஸோ இனிஷியலாக என்ன பண்ணோம்னா அந்த பைத்தான் அந்த டைப்பர் டாட் ரன்னுங்கிறத வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு இதில் கொடுக்கக்கூடாது. ஸோ அது வந்துட்டு ப்ராப்பர் வே கிடையாது. எக்ஸிக்யூட் ஆனிச்சு, பட் வந்துட்டு இது வந்துட்டு ப்ராப்பர் வே கிடையாது. அதனால் நேம் இப்படி கொடுத்தா வந்துட்டு நார்மலாக வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. சாரி, சம்திங் is missing. செமிகோலன் டச். ஓகே. ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ என்னென்னா இந்த $_ நேம்ங்கிறது என்ன ஆகும்னா, இது பைத்தான் வந்துட்டு டைரெக்டாக இந்த பைத்தான் கமாண்டை இந்த பைத்தான் கமாண்டை கொடுத்து நான் இந்த main.py வந்துட்டு டைரெக்டாக இன்வோக் பண்ணால் இந்த நேம் பார்த்தீங்கன்னா இந்த நேம்ங்கிற வேரியபிளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின்ங்கிறது இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபைல் தான் வந்துட்டு மெயின் ஃபைல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி டயத்தில் மட்டும் இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணேன். அதர்வைஸ் ஏன்னா வந்துட்டு ஒரு பைத்தான் ஒரு லைப்ரரியாக ஒன்று க்ரியேட் பண்ணுறோமோ அதில் மோர் தென் 1 ஃபைல்ஸ் வந்துட்டு நம்ம வச்சுருப்போம். ஸோ எது மெயின் ஃபைலோ அதை இந்த ஃபைலை மட்டும் ரன் பண்ணால் தான் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அதர் ஃபைலை ரன் பண்ணிட்டோம்னா இடையில பிரேக் ஆகும்ல, அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ப்ரொசீஜர் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா நம்ம இதில் வந்துட்டு ஒரு ஆர்குமெண்ட் ஒன்று வாங்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஹெல்ப் ஃபங்க்ஷன் வந்துட்டு இதில் இருக்கும், அதை பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த பைத்தான் main.py ஹெல்ப் ஃபங்க்ஷன் கொடுத்தோம்னா இதில் வந்துட்டு பெரிய யூஸ்ஃபுல்லாக நமக்கு எதுவும் இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. ஆப்ஷன்ஸ், இன்ஸ்டால், கம்பைலேஷன், ஷோ கம்பைலேஷன், ஸோ இதில் ஒன்றும் இல்லை. ஏன்னா வந்துட்டு நம்ம இன்னும் அந்தளவுக்கு வந்துட்டு ஆர்குமெண்ட் எதுவும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ம ஃபங்க்ஷனுக்கு.
ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறேன், என்னோடய ஒரு ஆர்குமெண்ட் நேம் ஒன்று அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ அது என்ன டைப், நான் ஸ்ட்ரிங் டைப். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறேன், இப்போ வந்துட்டு நான் இந்த ஹெல்ப் ஃபங்க்ஷனை வந்துட்டு இது பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு இது வந்திருக்கும். அதில் நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. ஓகேங்களா. ஸோ நேம் ரெக்கார்டு. இப்போ வந்துட்டு நான் இந்த ஃபைலை வந்துட்டு கால் பண்ணுறேன். ஓகே. ஸோ என்ன சொல்கிறது, எரர் மிஸ்ஸிங் ஆர்குமெண்ட் நேம். ஸோ வந்துட்டு ஒரு ஆர்குமெண்ட் வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு அந்த ஆர்குமெண்ட்டை வந்துட்டு நம்ம இங்கே கொடுத்துட்டோம்னா அந்த இது ஒர்க் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, நம்ம ஆர்குமெண்ட்டை வந்துட்டு ஸ்பேஸ் இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டு நம்ம கொடுத்தோம்னா அதை வந்துட்டு ஒரு ஆர்குமெண்ட்டாக வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நேம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ ஏஜ் வந்துட்டு இன்டிஜர் வேல்யூ கொடுக்குறேன். நேம் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கலாமா. ஓகே. ஓகே. ஸோ வந்துட்டு 2 வேல்யூ வாங்கியிருக்கேன், 2 வேல்யூ வந்துட்டு ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை எப்படி இது பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஓகே. ஹெல்ப்பரில் ஆர்குமெண்ட்டில் 2, ஒன்று வந்துட்டு நேம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏஜ். ஓகேங்களா. ரெண்டுமே வந்துட்டு ரெக்கார்டு ஃபீல்டாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக நேம் மட்டும் கொடுத்துட்டு விட்டுறேன். ஓகேங்களா. அப்போ வந்துட்டு மிஸ்ஸிங் ஆர்குமெண்ட் ஏஜ்னு சொல்லி வந்துட்டு நமக்கு எரர் வருது. ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன், நேம் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சிருச்சு, நேம் இது ஏஜ் இது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இதுதான் நடந்திருக்கு. இப்போ வந்துட்டு என்னென்னா, இதே இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆப்ஷனல் பேராமீட்டரும் வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஒரு பேராமீட்டர் வந்துட்டு நீங்கள் ஆப்ஷனலாகவும் வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு ஒரு ஒர்க் பண்ணும், அப்படி இல்லைன்னா வந்துட்டு அது வேறு ஒரு ஒர்க் பண்ணும். அந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அது ஆப்ஷனல் பேராமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆப்ஷனல் பேராமீட்டரை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். பாய்.